வணக்கம். ஆர்டிஸ்ட் ஸ்கில் தமிழா 1504 இந்த சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்முடைய நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள்கள் எல்லாத்திற்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் என்னடா சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு சின்ன ஒரு காமெடியாக பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களை வச்சு பண்ணுறாரு, இந்த திடீர்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். நான் ஒரு சமூகவியல் ஆசான். 10th 10வது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 முன்னாடி இருந்த நிலைமைகள் வேறு, 2016 பின்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு. ஸோ என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நம்ம பிஜியில் படித்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், நம்மளுக்கு இது மைனஸ் சொல்லி சொல்ல முடியாது, ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் அவனும் மாணவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இது இருந்தால் கொஞ்சம் நல்லா அமையும் ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நம்ம இந்த தகவலை தெரிவிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட். ஃபஸ்ட்டு இந்த சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் அப்புறம் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் எது, கொஸ்டின்ஸ் எது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஃபஸ்ட்டு இந்த 100 மார்க்குக்கு உண்டான பேட்டர்ன் என்ன? இப்போ அதாவது மெல்ல அருவும் மலர்கள், லோ லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, மீடியம் இருக்காங்க, ஹையஸ்ட் மார்க் எடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை பிரித்து தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து இந்த டைம் வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம், நடத்திட்டுருக்காங்க. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். அதில் பார்த்தீங்கன்னா 14 மதிப்பெண்கள் இதில் கேட்குறாங்க. இதில் முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட்லேருந்து வராது. இப்போ ஆனால் இன்சைட் கொஸ்டின்லேருந்து வருது, புக் பேக்கே வருது, இன்சைட்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 100 மார்க் எடுக்கிறவங்க புக் ஃபுல்லாக தரோவாக நீங்கள் படித்தா தான் வேலையாகும் ஒன்று. அடுத்து 2 மார்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் மொத்தம் 14 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 14 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் இந்த 14ல் 28வது கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வச்சுருக்காங்க. 28 கம்பல்சரிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லையே, கட்டாய வினா விடை. இந்த கட்டாய வினா விடை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். இந்த வினா விடையை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் இப்படி பார்ப்பீங்க. நீ பார்க்குறப்போ ஒரு சின்ன பாக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மெயின் பண்ணி நீங்கள் படித்தாவே இந்த கட்டாய விடையை இதை நீ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? கட்டாய வினா விடை இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கேட்குறாங்க. இதில் 2 மார்க்கில் 10ங்கிறப்ப எத்தனை ஆச்சு? மொத்தம் 20 மார்க் ஆச்சு. அப்போ அதில் ஒரு 14, இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஒரு 14, இதில் ஒரு 10 மார்க்கு, இதில் ஒரு 10 கொஸ்டின் ப்ளஸ் 10 × 2 = 20 மதிப்பெண். மொத்தம் 34 மதிப்பெண் நம்மளுக்கு இதில் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். நம்மளுடைய புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக அறிவியல் 10வது சார்ந்த புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக்க தந்திருக்காங்க. பட் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பொறுத்துக்க தரதில்லை. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. மெல்ல அரும்பும் மலர்கள், மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இதாக இருக்குது. இதுவும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது. அது செவி செய்ப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பார்களா என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தால் நம்ம பார்க்க வேண்டும். அது 5 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வரும், கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது 5 மதிப்பெண் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக வரும், அடுத்து காரணம் கூறுக வரும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேப், இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, மேப் வரும். அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலக்கோடு வரும். காலக்கோடை பொறுத்த வரைக்கும் 1900லேருந்து 1950 வரைக்கும் காலக்கோடு வரும். அடுத்து இதில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று இருக்குது, 42வது கொஸ்டின் ஒன்று வருது. இந்த 42வது கொஸ்டின் தான் உங்களுக்கு என்னன்னா மேப் வந்துடும். இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாறில் இந்த சாப்டர் இந்த 5 மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா வரலாறில் பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா உலக வரைபடம் ஒன்று வரும், இந்திய வரைபடம். ஃபார் எக்ஸாம்பிள் சௌரி சௌரா, பீகார், பாட்னா,
ஜான்சி, நாக்பூர் இந்த மாதிரியான பிளேசஸ். இது இந்தியா அவுட்லைன் மேப்பில் வரக்கூடிய பகுதி ஒன்று வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைபடமும் ஒன்று வரும். தமிழ்நாடு வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த வேடந்தாங்களுடைய பறவை சரணாலயம், அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னாவு அந்த அந்த பயோஸ்பியர் இது பார்த்திங்கன்னா உயிர்கோள பெட்டகம். ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதில் வரக்கூடியதாக முதல்ல அமையும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குற மாதிரி வரும். ஸோ அதாவது 5 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் உலக மேப்பில் இருந்து இந்திய மேப்பில் இருந்து தமிழ்நாடு மேப் வரை கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம். ஓகே. ஸோ இது ஏன் அப்படின்னா நம்ம 2016-15 முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லை. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம 10th பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின் பக்கம் இருக்குது. அதில் அவங்க கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் நம்ம எது நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மாணவிகளுக்கு அத்தனை பேர்த்தவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமகளுக்கும் என்னுடைய கருத்தை நான் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். ரைட், இதாச்சு. அடுத்து 8 மதிப்பெண். 8 மதிப்பெண் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8 மதிப்பெண்ணில் மொத்தம் 2 இருக்குது. மொத்தம் 8 16 மார்க்கு. அதில் 1 பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி பதில் கண்டிப்பாக வந்துடும். அதாவது வந்து எய்தர் ஆர் சாய்ஸ். அதாவது வந்து கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீரபாண்டி கட்டபொம்மனை பற்றி எழுதுறது ஒன்று, அடுத்து வந்து வேலுநாச்சியாரை பற்றி எழுதுறது ஒன்று. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 8 மார்க் கொஸ்டின்லேயே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து அல்லது ஒன்று வரும். இதில் ஒரு 8 மார்க் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியல் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய வரைபடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 8 மார்க் வரும். அதுக்கு வந்து 2 மேப் வரும். எய்தர் ஆர் சாய்ஸ். இது எழுதலாம் இல்லாட்டி இது எழுதலாம். ஸோ இதில் ஒரு 8 மொத்தம் 16 மார்க் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் எத்தனை மார்க்கு 100 மதிப்பெண். இந்த 100 மதிப்பெண்ணுக்கு உண்டான பேட்டர்ன் இது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 மதிப்பெண்ணில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, 2 மார்க்கில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, 1 மார்க்கில் எப்படி படிக்கணும். ஸோ அதாவது வந்து மெல்ல அரும்பக்கூடிய மலர்களுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து என்ன மாதிரி கொஸ்டின் நம்ம தரணும். ஸோ இதெல்லாமே அடுத்த வீடியோவில் தரேன் நான். ஓகேவா. ஸோ எல்லாருமே பாருங்கள். artskilltamila.com அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.